அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், மோகன மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். மோகன மை தயார் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள், உலகத்திலுள்ள அனைவரும் தன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு மோகனமாக வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்கள், இதை செய்யக்கூடிய நாளானது அமாவாசை நாள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை. இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் செய்ய வேண்டும். இந்த மோகன மை தயாரிப்பதற்கு முன்பாக எந்த ஒரு நபர் இதை தயார் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர் தினசரியும் குலதெய்வ வழிபாடு செய்து, குலதெய்வத்திற்கு படையலிட்ட பொருள்களை மட்டுமே சாப்பிட்டு கொண்டு, மது, மாமிசம், புகை மற்றும் பெண் தொடர்பு இவற்றை தவிர்த்துவிட்டு தனியாக இருந்து இதை செய்ய வேண்டும். 9 நாட்கள் தொடர்ந்து மேற்சொன்ன முறைகளை செய்த பிறகு 9வதாக வரக்கூடிய நாளானது ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை தினமாக இருக்க வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பித்து 9வது நாள் முல்லை செடி, வெண்கொளிஞ்சி, நரிப்பயறு, வெள்ளை குன்றிமணி, கருநொச்சி, கையாந்தகரை மூலிகை, ஐவிரளி வேர், ஐவிரளி மூலிகை, இந்த மூலிகைகள் அனைத்திற்கும் மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டிய பிறகு சந்தன குங்குமம் வைத்து, உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு படையலை வைத்து, மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் ஓதி தூபதீபம் காட்டி இந்த மூலிகைகளை பறித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மூலிகைகளினுடைய வேர்பகுதி மட்டுமே நமக்கு தேவைப்படும் என்றாலும், எடுக்கக்கூடிய மூலிகைகளை முழுமையாக ஆணிவேர் அறாமல் எடுத்து வர வேண்டும். எடுத்து வந்த பிறகு இந்த மூலிகைகளுடன் பெருங்காயம், சோம்பு இவற்றுடன் நன்னாரி மூலிகையின் இடித்து எடுக்கப்பட்ட சாறுடன் கலந்து கல்வத்தில் வைத்து 2 ஜாமும் தொடர்ந்து அரைத்து கொண்டே இருக்க வேண்டும். அரைக்கும் பொழுது மோகன மந்திரத்தையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கைவிடாமல் அரைக்க வேண்டும். அரைத்து இறுதியாக கிடைக்கக்கூடிய மையினை செம்பு டப்பாவில் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு வெளியே செல்லும் பொழுது நெற்றி பகுதியில் புருவத்தில் அல்லது உச்சந்தலையில் வைத்து கொண்டு வெளியே செல்லும் பொழுது உங்களை பார்க்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் மோகனமாகுவார்கள். இந்த மோகனத்தை செய்யக்கூடிய மோகன மை தயார் செய்யும் முறையானது நமது காணொளியில் முழுமையாக இருக்கின்றது. இதை முறையாக செய்து பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பயன்பெறுங்கள். மோகன மை தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.